கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப படுற கஷ்டம் என்ன? சங்கடங்கிற வார்த்தைக்கே வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. சோகமாக அட போடா, இந்த வாழ்க்கையே இவ்வளவுதான் நினைக்கிறேன்டா. சே, வாழவே கூடாதுடா, செத்துனாண்டா. சாவு சாவும்ல, செத்த பேர நீ. மனுஷன் எதுக்கடா வாழ்றது? அதை ஏன்டா சொல்ற? ஒண்ணு இல்லடா, என்னைக்குமே இல்லாத இன்னைக்கு தோசை என் பின்னாடி செம்ம செஞ்சாடா. 2 போட்டா சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. 1 எக்ஸ்ட்ரா எத்தனை வாடினாடா, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ஒடியாந்து தோசை காரணில எத்த அச்சாப்பரு அச்ச அடியில ரத்தம் வந்துச்சுடா. என்ன கேட்டேன்டா, துணி துவைக்கிறது நம்போ, சாமான் வளர்க்கறது நம்போ, வீடு துவைக்கிறது நம்போ, ஒரு தோசை கடை இந்த அடி. என்ன வாழ்க்கை! இதுக்கு சும்மா செத்துலாம்டா. எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணுங்க இம்சை பண்ணடா, பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ ஏன்டா பண்ணோம் கல்யாணம்ன்ற மாதிரி ஆகி போச்சுடா. நான் வாழ்க்கடா இது முடியல. ஆமா டேய், என்னதுடா இது? அது ஒண்ணு இல்லை நண்பா, காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், பசி எடுத்துக்கிச்சு. ஏன் பண்ணிட்டு இட்லி எடுத்து கொடுத்தா அது புடுற மச்சான் முடியல. இட்லி கல்லு மாதிரி இருக்குது மச்சான். ஏன்டி இட்லி கல்லு மாதிரி இருக்குன்னு கேட்டேன், அவ்வளவுதான் மச்சான். சமையல் கட்டுறது 4-5 இட்லி சருன்னு வந்துச்சு மச்சான். அந்த இட்லி வந்து கொண்டுட்டு இப்படி ஆயிடுச்சு பாரு மச்சான். எம்மான்னு குமிஞ்சு தட்டை பாக்குற மச்சான், தட்டு பூரா ரத்தமாவே இருக்குது. அது தக்காளி சட்னி எது ரத்தம் எதுன்னு பார்த்தா தெரியல. மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. என் பொண்ணு ஸ்பீடா வந்தா மச்சான், என்ன அஷ்டமோன்னு ஆதாயத்துல தான் வரான்னு நினைச்சேன். அந்த ராட்சசி கிட்ட வந்து என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன சொன்னா மச்சான்? இட்லி கல்லு மாதிரிதான் இருக்குது, நாளைக்கு உதவுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டான் மச்சான். வந்துச்சு மச்சான் கோவம், ஒன்னும் போட முடியாது. நாளைக்கு அடக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதாடா? இதுக்கு ஒரு வழியே இல்லையா? என்னடா பண்ற? இதுக்கு ஒரு வழி இருக்கு மச்சான். என்ன வழிடா? அதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் மச்சான். அவன் பொண்டாட்டி அவன் காலையில அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நைட்டு தூங்க போற வரைக்கும் விட மாட்டான்டா, செம்மாட்டி அடிப்பான். அப்படியா? அவன் பொண்டாட்டிய வானா வரணும், போகணும், உக்காரணும், நில்லுன்னா நிக்கணும், அப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிறான்டா. யாரா அவன்? டே அப்படியே பட்டவனா? டே என்ன இட்டுன்னு போடா, நான் பாக்குறேன்டா அவனை. டே இட்டுன்னு போடா. இவன் நீ வா மச்சான், அவனை போய் பாக்குறான், பொண்டாட்டி எப்படி அடுக்குதுன்னு அவன்கிட்ட நம்ம கேட்டுன்னு வரலாம். வா மச்சான், வா மச்சான், போலாம். வா மச்சான். போறான், நம்ம பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு முடிக்கணும். ஆமா மச்சான், வா மச்சான், நீ வா மச்சான், வா மச்சான், பார்க்கலாம் அவனை. சாமிக்கு வா மச்சான். மச்சான் இது இன்னைக்கு வர நம்ம பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சிச்சு. வா மச்சான். அடி வாங்க முடியலடா. டேய் வா மச்சான், நான் இருக்கேன், உனக்கு கூட்டு போய் நான் காட்டுறேன். வா மச்சான். சரி மச்சான், சரி. பிரச்சனை பூரா இன்னைக்கு முடிஞ்சிச்சா? வாடா. சரி வாடா வாடா. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்து. ஐயோ ஏமா ஐயோ காப்பாத்துங்க. டேய் சுமாரா சாண்டா, அவன் தான் நான் காமிக்கு வந்தவன்.
டேய் நில்லுடா, ஓடாதடா, ஓடுனா இன்னும் உதைப்பேன். டேய் ஓடுறா, ஓடு, எவ்வளோ தூரம் ஓடுறியோ ஓடு, அப்படியே ஓடிடு. மறுபடியும் வீட்டு பக்கம் வந்த நான் அடிச்சிடுவேன், பார்த்துக்கோ. இவனுக்காடா பில்டப் கொடுத்த